அன்பு நண்பர்களே, இன்றைய பதிவு கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான பதிவு. அதுக்கு முன்னாடி நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னென்ன, நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கான ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை ஒரு லைக் பட்டன் போடுறதோ இல்லை ஒரு பெல் பட்டனை தட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே காணும். நம்முடைய சேனலில் ஒரு 7 வருடங்களுக்கு மேலே ஆகுது நம்ம ஆரம்பிச்சு. இந்த 7 வருடங்களாக என்னத்தை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஆன்மீக அனுபவங்களை மட்டும்தான் போட்டிருக்கிறோம். இதில் எந்த டூப்ளிகேட்டும் கிடையாது. எல்லாமே நமக்கு சூட்சமமாக சித்தர்கள் அருளியதை அப்படியே ஓப்பனாக போட்டிருக்கிறோம். ஏன் அது மாதிரி ஓப்பனாக போட்டிருக்கோம் அப்படின்னா, உலகத்தில் உண்மையான ஆன்மீகம் என்பது பரவ வேண்டும், போலிகள் ஒழிய வேண்டும். அது ஒழியாது, அது விட்டுருங்க. அது இருந்தால் கூட அந்த காலத்திலே சித்தர்கள் பாடலில் சொல்லியிருப்பாங்க, குருவென்று தன் பெயரை சொல்லி சிஷியனை அழைப்பான் பாரு. அகத்தியரோட பாடல்ல அதை கொடுத்துருப்பார். அப்பயே போலி குருமார்கள் இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் கேட்கவா வேணும்? ஸோ இந்த மாதிரி நம்முடைய சேனலுடைய மெயின் மோட்டிவே என்னென்னா, உண்மையை வெளிக்கொணர்தல், உண்மையான ஆன்மீக அனுபவங்களை மட்டுமே வெளியில் கொண்டு வரணும். போலி ஆன்மீகத்தை பின்பற்றி மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆன்மீகத்தினுடைய பதிவுகள்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, இந்த பதிவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதுக்காக போடவில்லை. அது மாதிரி இந்த பதிவுகள் எல்லாமே டோட்டல் ஃப்ரீ, எதுவுமே பதுக்கல் கிடையாது, ப்ரைவேட் வீடியோஸ்ன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா, இதில் அறிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை புரிந்து கொள்ளுங்கள், அதனால் உண்மையான ஆன்மீகத்தின் பக்கம் நாடாதீர்கள். அதுக்கு தான் இதை போட்டுட்ருக்குறோம். எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு. இருந்தாலும் எப்போ பாரு வராதான்னு சொல்லி எதுக்கே வீடியோ போட்டுக்கிறேன். இதே உண்மையிலே ஒரு காமெடியான விஷயந்தான். இருந்தாலும் நான் சொல்லிடணும். ஏன்னா உலக மக்கள் பக்தி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை மறுபடியும் போட்டுட்ருக்கோம். நம்ம உலகில் அதுக்கு தான் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்ம பிறப்பெடுத்து வந்திருக்கிறோம். சரிங்களா? சித்தர்கள் கூறியது போல எல்லையில்லா தன்மையுடையது நாம் என்பதை மறைத்து நம்மை சுற்றி உள்ளது எல்லாம் எல்லையற்றதாக இருக்கிறது என்று மாயை நமக்கு காட்டி கொடுத்துருக்குது. அதை நிறைய பேர் அதை பிடிச்சிக்கிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பாடல்களில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் மாயையை பற்றியே பேசிடுவோம். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சித்தர்களுடைய பாடல்கள் நிறைய இடத்துங்களில் இந்த மாயை பற்றியே பேசியிருப்பாங்க. இதெல்லாம் மாயை, அதெல்லாம் மாயை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன, நம்முடைய சித்தர்கள் வழியில் வந்தவங்க இப்போ பத்திரகிரியார் இருக்கிறாரு, இல்லை புத்தர் வந்திருக்காங்க, அப்புறம் ரமணர் இருந்திருக்காரு, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தில் இருந்திருக்கிறாரு, அப்புறம் பட்டினத்தார் இருந்திருக்கிறாரு, அப்புறம் நம்ம வள்ளல் பெருமான் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பயங்கர 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 அற்புதமான
அப்படியே தெளிவுனா அப்படியே நெத்தி அடி அந்த மாதிரி அனுபவங்களை வந்து கிளியர் கட்டாக அவங்களுடைய பாடல்களில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அழியா நிலையில் இன்னும் இருந்துகிட்ருக்கு. வள்ளல் பெருமான் வந்து ஜோதியாக மாறிய காலம் வந்து 180 190 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இன்னும் வந்து அவர் எழுதிய 6 திருமுறைகளும் எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதே மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த புத்தர் பிரானவர்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து பல உலகத்தினுடைய கண்ட்ரிஸ் நாடுகளில் ஒரு மதமாகவே உருவாகி பெரிய லெவலில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி நம்முடைய சித்தர் பாடல்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டீ கடையிலெல்லாம் கூட வந்து ஒளிபரப்பாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு சித்தர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் இப்போ மாறிக்கிட்டு வருது. ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே மாயின்னு சொல்லிக்கினே இருக்கிறாங்க. சரி, ஒரு சித்தரியாக எடுத்து பாருங்கள். ஒரு பட்டினத்தாரை எடுத்துக்கோங்க. பட்டினத்தார் வந்து நல்ல ராஜபோகமாக வாழ்ந்திருக்கிறாரு, ஒரு வயறு வியாபாரியாக வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு அவர் ஆன்மீகம் என்ற ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு 40 வயசு இருந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 வயசில் அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துருக்கிறாரு. உண்மைதான், சரியா? அவர் இறைநிலை அப்படின்றத பற்றி தெரிஞ்ச அடுத்த செகண்டே வந்து அவர் ஒன்றையும் வந்து இறைநிலையோட ஐக்கியமாயிடல. அவர் ஒரு 10-15 வருஷம் வந்து அந்த ஏரியாக்கள்லாம் சுற்றி பிச்சை எடுத்து வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இதை மாதிரி தான் ஒரு சித்தர்களும் வந்து இறைநிலைன்றத தெரிஞ்ச உடனே வந்து அவங்க அப்படியே மறைஞ்சிடவும் இல்லை, பிறக்கும் போதே இறைநிலையோடு வந்து பிறந்தவங்களும் இல்லை. சரியா? அப்போ உலகத்தில் நம்ம மாயைன்னு சொல்கிறோம். மாயைன்னா என்ன அர்த்தம்? உண்டதெல்லாம் மலமே. சரியா? உண்டதெல்லாம் மலமே அப்படின்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து மாயை தான், நமக்குன்றது வந்து சாப்பாடெல்லாம் கிடையாது. ஆன்மாக்கு ஏது சாப்பாடு எல்லாமே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை சொல்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து நாம் வந்து உணவை உட்கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர்களும் சரி, எல்லாருமே வந்து உணவை உட்கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் முறை. இறைவனை தேடி போகிறேன்னு சொன்ன காலங்களில் கூட யாரும் வந்து உணவு உட்கொள்ளாமல் இல்லை, தூங்காமல் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து படுத்து உறங்கி இருக்கிறாங்க. அது ரோட்லேயே உறங்கினாலும் சரி. அந்த ரோடுன்ற ஒன்றை கூட வந்து கொடுத்தது யார்? மாயை தானே. ஸோ அந்த டோட்டல் மாயையிலேருந்து எப்போ விடுபடுறாங்கன்னா அந்த சமாதி நிலை அடையும் போது தான் விடுபடுறாங்க. ஸோ அந்த சமாதி நிலை அடைவதற்கு முன்பாக அவங்க வந்து இந்த மாயையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, இந்த மாயை கொடுத்த சாப்பாட்டை தான் சாப்பிட்ருக்காங்க, இந்த மாயை கொடுத்த இடத்துல தான் தூங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. அப்போ நம்ம ஒரே வார்த்தையில் எல்லாம் மாயை, உலகே மாயை அப்படின்னு வெறுத்தரக்கூடாது. ஸோ இந்த உலகத்தில் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் யாரா உனக்கு உதவி செய்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயை தான் உதவி செய்யும். இப்போ மாயை வந்து உங்களுக்கு எதிர்ப்பு காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிச்சைக்கு போகிற இடத்துல எல்லாத்தையும் யாருமே பிச்சை போடல. ஒரு நாள் பார்ப்பீங்க, 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் பார்ப்பீங்கனால அதனால பசி மயக்கத்தில் விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்போ உங்களை வந்து இறைவனை அடையும் வரை கூட இருந்து உதவியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாயை தான். ஸோ மாயையை வந்து நீங்கள் வந்து அனாவசியமாக கீழ்த்தரமாக பேசக்கூடாது, அனாவசியமாக அதை வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்றத பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயங்கள். சரியா? ஸோ இப்போ பணம் அப்படின்னா மாயை,
அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையே தொட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா சோறு எப்படி வரும்? இன்றைக்கி பணத்தை புதைக்கணுன்னா கூட பணம் வேணுமே. பணம் புதைக்க கூட தேவையில்ல. இப்போ எரிக்கணுன்னா கூட அந்த எரிமேடையில் வந்து பணம் கேட்பாங்களே கரண்ட்டு செலவுக்கு, இல்லையா? ஸோ பிறந்தது முதல் இறக்கின்ற வரை பொருள் என்பது மிக மிக அவசியமாக இருக்குது. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வருது. அந்த காலத்தில் வந்து பண்ட மாற்ற முறை, இப்போ நம்மக்கிட்ட வந்து ரூபாய் நோட்டு, இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையானது வந்து தொடர முடியுன்றது தான் உண்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுன்றதும் உண்மையாக இருக்கிறது. என்னதான் நீங்கள் கடவுளை பற்றி தெரிந்து கொண்டேன், நான் கடவுளை அறிந்து கொண்டேன், கடவுள் இப்படி தான் இருப்பார் அப்படி தான் இருப்பார்னு பதிவுகள்லாம் போடுறவங்களாம் பார்த்தாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரியா? ஆனால் நான் கடவுள் தெரியுன்றது மாதிரி சொல்லலை. ஆன்மீகத்தை பற்றின எனக்கு விளக்கங்களை சொன்னதை பற்றி நான் சொல்கிறேன். கடைசியில் இருந்தாலும் நம்ம வேலை செய்து சம்பாதிச்சிக்கின்னு தான் இருக்கிறோம். அதுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து சம்பாதிச்சாலும் அதுவும் ஒரு பிச்சை தான். நீங்கள் வந்து செல்ஃப் சப்ஸ்டைண்டாக இல்லை. செல்ஃப் சப்ஸ்டைன்னா என்ன அர்த்தம்? நீங்களே எல்லாமாக மாறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் யாரிடமும் பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவசியம் இருக்காதுன்றத இருக்காது ஆளே. யார்கிட்ட போய் பிச்சை வாங்கிறது, யார்கிட்ட பிச்சை கொடுக்கறது? எல்லாமே நீங்களாக மாறிட்ட பிறகு அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை எது கரை சேர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாயை தான் உங்களை கரை சேர்க்குதுன்றதை புரிஞ்சு. அப்போ சும்மா சும்மா நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறதுல மைன்னு பேசினே இருக்கிறதுல ஒரு பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்பதும் வேற எங்கேருந்தும் வந்துடல. மாயை என்பதும் இறைநிலையின் அம்சமாகவே இருக்கிறது. அதனால் இந்த உடம்பு என்ற ஒன்று இருக்கின்ற வரை இந்த உடம்புக்கான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தே தீரும். ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டா உடனே வந்து அப்படியே கஷ்டம் வந்து சரலன்னு மறைஞ்சு போயிடும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அவர் போட்ட மண்டையில் டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சாருன்னா உடனே வந்து எல்லாம் தீர்ந்துரும்னு. என்னை கூட வந்து திண்டுக்கல் மூக்குப்பொடி சாமி வந்து செம்ம அடி அடிச்சாரு மண்டையில். கண்ணாடியில் கழிண்டு போய் வந்து பீஸ் ஆகி போச்சு. இது நடந்தது வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் என்ன வாழ்க்கையில் மாறிடுச்சுன்னு கேட்குறேன், எதுவுமே இல்லை. எப்பயும் போல தான் இருக்கிறேன். எப்பயும் போல் அதே என்ன சொல்கிறது, அதே கஷ்டங்கள் நஷ்டங்கள், அதே மாதிரி ஒரு இன்பங்கள் துன்பங்கள் எதுவும் வந்து பெருசாக மாறிடல. ஆனால் அதில் ஒரு பியூட்டி என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு யாராவது ஒரு ஆள் நம்ம மண்டையில் அப்படி அடித்தாங்கன்னா அப்படி வந்து வலிக்கும், அப்படியே வீங்கிரும். அந்த வேகத்துக்கு அடிச்சிருந்தாங்கன்னா வேறு யாராவது. ஆனால் நம்ம சாமி அடித்தது வந்து எப்படி இருந்துன்னா மயில் தொகையில் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மசூதியில் நம்மளுக்கு வந்து அந்த மந்திரிச்சு விடுவாங்க இல்லையா, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போனாங்கனாக்கா அவங்க மந்திரிச்சு விடுவாங்க. அந்த அந்த அரபிக் மந்திரங்களை சொல்லி நமக்கு நல்லா ஒன்று வேண்டிப்பாங்க. அதை மாதிரி தாங்க இருந்தது. ஒன்றுமே சுத்தமாக ஒரு வழியே இல்லை. அது ஒரு அதிசயம். அவர் இப்போ இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அடி வந்து ஒன்றுமே இல்லை. அந்த அவ்வளோ அடித்தது எல்லோரும் தான் பார்த்தாங்க. எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நாங்களாம் 2 நாளாக ரூம் போட்டு தங்கி இவர்கிட்ட அடி வாங்கிறதுக்காக தினமும் வந்து நிற்கிறோம். ஆனால் அவங்களெல்லாம் அடிக்கலை. நீங்கள் 6ஆவதா 7ஆவதா நின்று இருந்த ஆள் எங்களெல்லாரையும் தாண்டி வந்து உங்களை மட்டும் போடுன்னு போட்டார். இதை என்னங்க அநியாயம், உங்களுக்கு தாங்க கிஃப்ட்டுன்னு அப்படியெல்லாம் அப்போ பேசுனாங்க. இது ஆகிப்போச்சு 15 வருஷம். 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எல்லா இடங்களுக்குமே வந்து ஒரு டைம் லிமிட் இருக்குது பூம் ஆகிறதுக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இடங்களுக்கு கூட வந்து ஒரு விதிப்படி தான் வந்து பூம் ஆகும். இப்போ நம்ம மூட்டசாமியை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, மூட்டசாமியோடைய ஜீவ சமாதி அடைந்த பிறகு அவருடைய சமாதி இருந்த இடம் வந்து ஒரு சின்ன இடம். அதை சுற்றி வந்து சூரியகாந்தி தோட்டம். நான் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். அந்த சூரியகாந்தி பூவெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கொரோனா காலத்துக்கு
கொஞ்சம் முன்னாடி எடுத்த அந்த ஃபோட்டோஸ். ஆனால் கொரோனா காலத்துக்கு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து போகும்போது பார்த்தா பஸ் விடுறாங்க. ஒரு 45-50 ஏக்கர் இந்த சாமிக்கு சொந்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சாமி அதெல்லாம் அப்போ விரும்பினதே கிடையாது. 10 பைசா கூட வாங்க மாட்டார், காட்டுக்குள்ளே தான் இருந்தார். அவருக்குன்னு வந்து எந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து என்னவாயிடுச்சுன்னா 50 ஏக்கருக்கு மேலே வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது, எக்ஸ்ட்ராவாக வந்து பெருசாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி டவுன் பஸ் விடுற அளவுக்கு அங்கே வந்து வசதிகள்லாம் உருவாயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சித்தர் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 50 ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். 50 ஏக்கருக்கு வந்து 50 கோடி ரூபாய்ச்சு. இந்த 50 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஒரு நிலத்தை யார் முன்னதாக வச்சுருந்துருப்பாங்க? பிச்சைக்காரனை வச்சுருந்துருப்பான். என்ன மாதிரி பிச்சைக்காரனை வச்சுருந்துருப்பான் சொல்லுங்கள். நான் போயிருந்தால் சாமி பார்த்துட்டு இன்னும் வந்து அவருக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்துருப்பேன். இல்லைன்னா அதிகபட்சமாக ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துருப்பேன் சாப்பாட்டுக்கு. அதுதான் என்னால் முடியும். அதுவே இப்போ முடியாது, அப்போ முடியும். சரியா? அப்போது இவ்வளவு பெரிய சொத்தை வந்து ஒருத்தங்க தானமாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அங்கே ஃபண்டு ரைஸ் ஆகுதுன்னா அது எப்படிங்க ரைஸ் ஆகிருக்கும்? உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு உதவிகள் பெற்றிருந்தால், நாம் உதவிகளை பெற்றிருந்தால் இந்த அளவுக்கு அது ஒரு பெரிய நிறுவனமாக மாறி இருக்குமா, பெரிய ஒரு ட்ரஸ்டியாக மாறி இருக்குமா, அதில் இவ்வளோ பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்களா? அப்போ சாமி ஒரு சந்தேகம் வருது. சாமி வந்து வண்டி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான் போய் உதவி செய்து இவ்வளோ 45 ஏக்கர் வாங்கி போட்டுக்கினாரோ, எங்களை மாதிரி ஏழை மக்களெல்லாம் கண்டுக்காமல் விட்டாரோ? சரி, சாமி வந்து எக்கச்சக்கமான ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வெளியே மதிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும், என்ன சொல்கிறது, உலகத்திலே பெரிய பணக்காரனா கூட அந்த காட்சி கிடைக்காது. அத்தனை கோடிய சொத்தையும் கொடுத்தா விட அந்த காட்சி கிடைக்காது. நம்ம கொடுத்துக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உலகில் இன்றைக்கி ஆண் வாயை திறந்தாலே பணம் கேட்குறாங்களே, உச்சா போனேன்னா பணம் கேட்குறாங்களே. இதெல்லாம் மேலை நாடுகளில் ஒன்றும் ரொம்ப மோசங்க, எல்லாத்துக்குமே பணம் தான். இப்போ நம்ம நாடு எவ்வளோ ஃபார் பெட்டர். நீங்கள் காவாவில் விடுறீங்களே கழிவு நீர், அந்த கழிவு நீருக்கு நம்மக்கிட்ட வந்து சார்ஜஸ் வாங்கிறது கிடையாது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து அதுக்கு கூட சார்ஜஸ் உண்டு. அமெரிக்காலாம் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கழிவு நீர் வெளியே அனுப்புகிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் மீட்டரு வரும், அதுக்கு டிஸ்போசலுக்கு நீங்கள் வந்து பணம் கட்டி ஆகணும். ஸோ அமெரிக்காவில் வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் பணம் இல்லாமல் வாழவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வருது. இந்த மாதிரி திடீர்னு சாமிக்கு 50 ஏக்கர் வந்துச்சு. 50 ஏக்கருக்கு அப்போ 50 கோடீஸ்வரனுக்கு வந்து சாமி வந்து ஹெல்ப் பண்ணி உடனே 50 கோடி எழுதி வச்சிட்டாங்களா? என்ன நடந்ததுங்க? நம்மளை மாதிரி ஆட்களை 50 கோடின்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட, தலைக்கு 10 ரூபான்னு வச்சுக்கிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 லட்சம் பேருக்கு மேலே நம்ம அந்த நேரத்துக்கு அங்கே போயிருந்தால் மட்டும்தான் இதை வாங்க முடியும். அது கூட அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் போயிட முடியாது. அவ்வளோத்தையும் வாங்கிறதுக்கான பொருளையும் சேர்த்து வைக்க முடியாது. ஏதாவது ஒரு செலவுகள் போயிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி இவ்வளோ அன்னதானங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின் போது என்ன நடக்குதுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்களை மாதிரி இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் அதெல்லாம் ஸ்பான்சரே பண்ண முடியாதுங்க. அப்படி இருக்கிற எப்படி இவ்வளோ பேர் கொண்டாந்து கொட்டுறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு ஒன்றும் நடக்கலையா?
நான் நியாயமான கேள்வி கேட்குறேங்க. யாரையும் எந்த நேரத்துலையும் துன்புறுத்தவோ இதை தாழ்த்தி பேசவோ நான் நினைக்கல. என்னுடைய ஆதங்கத்தை நான் கேட்குறேன். எனக்கு 15 வருடங்களுக்கு முன்பு காட்சி கொடுத்து, இவர் யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அவர் காட்சி கொடுத்து சாட்சியை காட்டி, அதுக்கப்புறம் 15 வருஷம் கழித்து ஜீவசமாதி ஆன பிறகு மறுபடியும் எனக்கு காட்சி கொடுத்து, என்ன அவர் சமாதியாகி, அவர் பேர் மணிசுவாமி, அவர் ஒரு பிறவியிலே ஊமை. என்ன இன்னைக்கு அவர் சமாதியாகி ஒரு 4-5 வருடங்கள் தான் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 4-5 வருஷம் மேலே இருக்கும். என்ன அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய கோபுரம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அவருக்கு ஃபுல்லாக ஒரு இதுவே கட்டி வச்சுருக்கிறாங்க. என்னது ஃபுல் ஃப்ளட்ஜடு கோயிலையே உருவாகிடுச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, இன்றைய நேரம் போதாமை காரணமாக இதுக்கு அப்புறமேட்டா நம்ம பார்க்கலாம். நன்றி.